சார், எங்க இடத்த நாங்க தரோம். அதுவும் இல்லாம ரகுராம் குடும்பத்து மேல இப்போ ஒரு புகாரும் இருக்கு. புகார்? ஆமாங்க சார். பசுபதி ஐயாவோட பையனை கொஞ்ச நாளா காணோம். அத ரகுராம் ஐயாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை கழிக்க இப்படி ஊருக்கு நல்லது செஞ்சு பேரை வாங்கிக்கிறீங்க. இந்தாங்க, அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க தான், ஆனா தப்பு எங்க பேர்ல தான் இருக்குன்னு இன்னும் நிரூபணம் ஆகல. அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு. அம்மா, அது உங்க குடும்பத்து விவகாரம். இங்க நம்ம ஊர் தேவைக்காக பேசுறோம். அத பத்தி மட்டும் பேசலாமே. அதான் என் தங்கச்சி சொல்றல்ல, இடம் நாங்க தர்றோம். ஐயா, நீங்க என்னையா சொல்றீங்க? நல்ல எண்ணத்தோட ஊருக்காக யார் வேணா நல்லது செய்யலாம். புவனேஸ்வரி இடத்த கொடுக்கறேன்னு சொல்றதுல எனக்கும் சந்தோஷம் தான். அவங்களே கொடுக்கட்டும். ஐயாவே சொல்லிட்டாரு. புவனேஸ்வரி அம்மா, அப்போ உங்க இடத்துல கட்டிடலாமே. எந்த இடம்னு சொல்லுங்கம்மா. சொல்றதை விட அந்த இடத்தை நான் நேர்லயே காட்டுறேன். வாங்க. போலாம். ரகு, ரகு, எதுக்குப்பா பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க? அம்மா, கவர்மெண்ட் நம்ம ஊர்ல புதுசா ஒரு வாட்டர் டேங்க் கட்ட போறாங்களா, அதுக்காக அதிகாரிகளா வந்து பேசினாங்க. நல்ல விஷயம்தான்ப்பா. பேசி முடிச்சாச்சா? ஊர்க்காரங்க டேங்க் கட்டுறதுக்கு இடம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம தோப்பு பக்கத்துல இருக்கிற நிலத்தை கொடுக்கறதா அண்ணன் சொன்னாரு. ஆனா புவனேஸ்வரி தான் எப்பவுமே நீங்க தான் ஊருக்கு ஒரு நல்லதுனா செய்யணுமா, இந்த தடவை நாங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டு அது இடம் கொடுக்கறேன்னு சொல்லிருச்சு. அவ குடுக்கறாளா? ஆமாமா. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்து மேல கேஸ் இருக்கான், அதனால நீங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அண்ணன் தான் புவனேஸ்வரியே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, புவனேஸ்வரி எந்த இடத்த கொடுத்தாங்க? அதான் அவங்க பண்ணை வீடு இருக்குல்ல, அதத்தான். பண்ண வீட்டைய கொடுக்கறனாங்க? அட, பண்ணை வீட்டை போய் யாராவது கொடுப்பாங்களா? அந்த பண்ணை வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோப்பு மாதிரி நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சுல, அந்த இடத்த தான் கொடுக்குறாங்களாம். நாளைக்கு காலையில பூமி பூஜை போடுறதுக்காக அந்த இடத்த தான் தோண்ட போறாங்களாமா. நாளைக்கு எல்லாம் உண்மையா தெரிஞ்சிடும். பெரியம்மா, பயப்படாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. இதுக்கு மேல எப்படி மாயா பயப்படாம இருக்க முடியும்? அவங்க சொல்றது எந்த இடம்னு தெரியுதுல்ல? தெரியுது பெரியம்மா. நாளைக்கு அந்த இடத்த போய் தோண்டினாலே கார்த்திகோட உடம்பு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எல்லாமே அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வந்துரும். ஊருக்கு முன்னாடி நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கும். பெரியம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. இல்ல மாயா, கஷ்டமோ நஷ்டமோ என்னோட போகட்டும். இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. நானா போய் சரணடைறதுதான் நல்லதுன்னு தோணுது. பெரியம்மா, நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க பயம்தான் உங்களை இப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது. இந்த நேரத்துல நாம அமைதியா இருந்தாலே போதும். ஐயோ, நாளைக்கு அங்க பள்ளம் தோண்ட போறாங்க. பண்ணட்டும் பெரியம்மா. ஆனா கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. இந்த நேரத்துல நம்மள காப்பாத்துவாரு. நாளைக்கு மட்டும் அங்க பள்ளம் தோண்டி அவன் உடம்ப மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு மாயா. பெரியம்மா, நான் தான் சொல்றேன்ல பெரியம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. சொல்லுங்க சார். கார்த்திக் கோச்சா இருந்த காலேஜில் தானே படிச்சீங்க? ஆமா சார். உங்களுக்கு கார்த்திக் எந்த அளவுக்கு தெரியும்? நல்ல பழக்கமா? இல்ல சார்,
அவர் என்னோட கோச் அவ்வளவுதான் சார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் நம்பர்ல இருந்து உங்க நம்பருக்கு கால் வந்திருக்கு. அவர் உங்களுக்கு கால் பண்ணாரா? அது சார், அது வந்து நீங்க சொல்ற பதில வச்சுதான் கார்த்திக் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். எதையும் மறைக்காம சொல்லுங்க. ஆமா சார். எதுக்கு கால் பண்ணாரு? கொஞ்சம் பேசணும்னு சொல்லி என்ன வர சொன்னாரு சார். எதை பத்தி? சார் அது சார், அவரு தனா கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. எந்த தானா? பஞ்சாயத்து தலைவர் ரகுவோட பொண்ணா? ஆமா சார். அதுக்கு எதுக்கு உங்களை பார்க்க வர சொன்னாரு? தனா கிட்ட அவளோட பேட்மிண்டன் காம்படிஷன் பத்தி பேசணும், ஆனா அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. அவகிட்ட நான் கொடுக்குற லெட்டரை கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாரு சார். அப்போ நீங்க தனா வீட்டுக்கு போனீங்களா? ஆமா சார். தனா நல்லா பேட்மிண்டன் விளையாடுற பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் போனேன் சார். அந்த பொண்ணை பாத்தீங்களா? அவ வீட்டுக்கு போனேன். அங்க தனாவோட அம்மாவும் மாயாவும் இருந்தாங்க சார். ஆனா தனா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அப்போ லெட்டர் கொடுக்கலையா நீங்க? அது வந்து சார், எந்த உண்மையையும் மறைக்காம சொல்றதுதான் உங்களுக்கு நல்லது. கார்த்திக் கிட்ட போய் தனா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டேன். அவ படிச்சு பார்த்துட்டு நீ சொன்ன டைமுக்கு நான் அங்க வந்துடுறேன்னு சொன்னான்னு சொல்லிடு.